அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பழ கருப்பையா துறைமுகம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டதாக அறிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரவைத் தலைவர் ஊரில் இல்லை என கூறப்பட்டதால் பதவி விலகல் கடிதத்தை தபாலில் அனுப்பிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் ராஜினாமா கடிதத்தை பேரவை செயலாளர் வாங்க மறுத்ததாகவும் பழ கருப்பையா குறிப்பிட்டார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டது வியப்பளித்தாலும் முதலமைச்சரின் அரசியல் பழக்கம் தமக்கு பொருந்தாததால் கட்சி நடவடிக்கையை மனப்பூர்வமாக ஏற்பதாக பழ கருப்பையா தெரிவித்தார். அதிமுகவில் ஆடு மாடு போல் நடத்தப்படுவதாகவும் பேச்சுரிமை இல்லை என்றும் அவர் விமர்சித்தார். அரசின் துறைகளில் லஞ்சம் தொடர்வதாக குற்றம் சாட்டிய அவர், லஞ்சத்தை தவிர்க்க முடியாவிடில் லஞ்ச வரியை விதிக்கலாம் என யோசனை தெரிவித்தார். அதிமுக ஆட்சி மட்டுமின்றி திமுக ஆட்சியிலும் தாது மணல் போன்ற இயற்கை வளம் சுரண்டப்பட்டதாகவும் அந்த வருவாய் யாருக்கு சென்றது எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் அரசின் வருவாயில் 1/3 பங்கு மது விற்பனை மூலம் வருவது முறையல்ல என்றும் பழ கருப்பையா விமர்சித்தார். சட்டமன்றத்தில் பேச முடியாது என்கின்ற நிலையில் பொதுக்குழுவில் பேச வேண்டும், பொதுக்குழுவில் பேச முடியாது என்கிற நிலையில் செயற்குழுவில் பேச வேண்டும். இது மூன்றிலும் பேச முடியாது என்கிற நிலையில் அம்மாவை தனியாகவாக சந்தித்து நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு நமக்கு அனுமதி இருக்க வேண்டும். அது எதுவும் இல்லை என்கின்ற நிலையில் ஆடு மாடுகளை மேய்ப்பது போல தொண்டர்களை மேய்ப்பது என்கின்ற முறை எனக்கு பழக்கப்பட்ட முறை இல்லை. ஆகவே அம்மா விலக்கியதை நான் அம்மாவின் மீது மிக மதிப்போடு அந்த விலக்கலை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் சேவை புரிய முடியாத நிலையில் அதிமுகவில் இருந்ததாகவும் பழ கருப்பையா குற்றம் சாட்டினார். ஒரு எதிர்க்கட்சி நிலையில் உண்ணாவிரதம் இருந்து போராடுவதை எளிதாக ஆளுங்கட்சியாக இருந்து நிறைவேற்ற முடியும் என்கின்ற நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக விரும்பியது அந்த அடிப்படையில் தான். ஆனால் அதை செய்ய முடியவில்லை என்கின்ற நிலையில் பலமுறை ராஜினாமா செய்து விடுவதை பற்றி நான் ஏற்கனவே யோசித்திருக்கிறேன்.